வணக்கம். வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இன்றைக்கி 13வது நாள். போய் சாமிக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டேன். தண்ணி ஊற்றிட்டு இங்கே பாருங்கள், பிரசாதமும் வாங்கிட்டு வந்துட்டேன். பிரசாதம் இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே கொடுத்துட்டாரு. இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிட்ணும். இப்போ தான் டீ குடித்தேன் அங்கேருந்து அதனால் சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கேன். இதில் பாதி தான் என்னால் சாப்பிட முடியும், ஏன்னா இனிப்பு அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. அவர்கிட்ட சொல்லி நாளையிலேருந்து கம்மியாக வாங்கிட்டு வந்துடணும். இத்தனை நாள் கம்மியாக தான், இன்றைக்கி நிறைய கொடுத்துருக்குறாரு, பரவாயில்ல. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறதுக்கு 13 நாளாக போயிட்டுருக்கேன். நிறைய தடை வந்துச்சு. அதாவது டயர்ட் ஆகிறது, தலைவலி, ப்ரெஷர் ஏறுறது, அப்படி எந்திரிக்க முடியாமல் ஆகிறது, அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் நம்ம ஊற்றாமல் விடவே கூடாது, பிள்ளையாரா நம்மளான்னு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி எப்படி எந்திரிச்சு போயிட்டேன். ஆனாலும் இன்னும் இருக்குது இவ்வளோலாம். வாய் பேசக்கூடாது, வாய் பேசுனா அப்புறம் திருப்பி ஊற்ற விடாமல் பண்ணிடுவார் அவர். நினைக்கிறத சாதிச்சிருவார் பிள்ளையார். அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையே சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு டே போன வருஷமும் இதில் தான் ஊற்றிட்டு இருந்தேன். இது எங்கள் தம்பி எனக்காக வாங்கி கொடுத்தது. போன வருஷம் தான் வாங்கி கொடுத்தான். அப்படியே பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு போனேன். நான் நினச்சது உடனே சக்ஸஸ் ஆகிருச்சு இந்த குடம். அதனால் இதில் கொண்டு போய் இந்த வருஷம் ஊற்றிட்டு இருந்தேன். அப்புறம் ஊற்றும்போது ஒருத்தர் சொன்னார், என்னங்க பொங்கத்தை அவ்வளோதான் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டார். அப்புறம் ஆமாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நைஸாக. அப்புறம் இது பொங்கத்தவளை, இதில் ஊற்றக்கூடாது போல் அப்படின்னு நானே நினச்சிட்டு, ஊற்றலாம் குடம் தானே, ஆனாலும் நினச்சிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு அப்புறம் அடுத்த நாள்லேருந்து இது எடுத்துகிட்டு போனேன். இது பாருங்க, இது அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது இது. அதனால் இது எடுத்துகிட்டு போய் இதில் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி இது எடுத்துகிட்டு போனேன். இது எடுத்துகிட்டு போனவே ஒருத்தவங்க சொன்னாங்க, என்ன தவளை எடுத்துகிட்டு வந்துட்ட அப்படின்னாங்க. அப்புறம் ஐயோ கடவுளே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்கக்கா சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அடுத்த நாள் இதில் ஒரு 2-3 நாள் ஊற்றிருப்பேன். அடுத்த நாள் இதை வச்சுட்டேன். இதை வச்சுட்டு இங்கே வருங்க, பக்கத்தில் பையங்களை கூப்பிட்டு மேலே ஏற சொல்லி மேலே அட்டை பாக்ஸில் வச்சுருந்தேன், அது எடுக்க சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெலாம் இல்லாமல் அப்புறம் எதுக்கு இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு அதாவது இந்த மாதிரி மடிஞ்சிருக்கணும் போல், அப்போ தான் குடம் போல், எனக்கு தெரியல என்னென்னு. அப்புறம் இது எடுத்துகிட்டு போனேன். இது ஒரு 2 நாள் தான் எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போய் ஊற்றினா பிள்ளையாருக்கே பற்றவே மாட்டேங்குதுங்க தண்ணி. ரொம்ப குட்டியாக இருக்குது. இங்கே பாருங்க, ரொம்ப ரொம்ப குட்டி. அதனால் இன்றைக்கி இதையும் வச்சுட்டேன். இப்போ என்னென்னா, இது எல்லாத்தையும் கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து திருப்பி பேக் பண்ணி உள்ளே வைக்கணும். அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்ம இந்த மாதிரி வாங்கக்கூடாது. இந்த மாதிரி சைஸில் குடம் வாங்கணும். பித்தளை குடம் வாங்கி தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடணும். என் பாப்பா இந்த வீடியோ பார்த்தாலும் அவள் வாங்கி கொடுத்துருவாள். நானே தான் வாங்கணும், மற்றவங்க யாரும் வாங்கி தரக்கூடாது. வாங்கி கொடுத்தா எங்கள் தம்பி வாங்கி கொடுத்தா ஓகே. அதனால் அப்புறம் வச்சாச்சு. கோவிலேருந்து இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டுருக்கிறேன். ஒரு வயசான ஒரு பாவம் அங்கே துணியே இல்லாமல் பார்க்கில் உட்காந்துட்டுருந்தார். துணியே போடலை, கோமணம் கூட கட்டலை. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அதை பார்த்துட்டு இருந்து. பக்கத்தில் போய் என்னால் எதுவுமே பண்ண முடியல. கோயிலேருந்து வந்துட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே. மனுஷங்களோட வாழ்க்கை அவ்வளோதான். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.